ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்றத இந்த ஓவியத்தின் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓவியம் என்னுடைய கற்பனையால் உருவாக்கப்பட்டது. இந்த ஓவியத்தில் வர அந்த பையன் அந்த ஏணியில் தொங்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தன்னோட டிகிரியை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் அந்த ஓவியம் சொல்ல போகுது. முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு உள்ளே வரும்போது, காலேஜ்குள்ளே வரும்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, காலேஜ்னால் இப்படி இருக்கும், காலேஜ்னால் அப்படி இருக்கும், என்ன வேணால் பண்ணலாம். அது எதுவுமே காலேஜுக்குள்ளே இருக்காது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வர பிரச்சனை என்னன்னா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அப்படி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, முதல்ல அவன் டிகிரியை வாங்கணும். நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகி டிகிரி வாங்குறது தான் அவனோட பொறுப்பு. ஏன்னா அப்பா அம்மா அதை தான் ஆசைப்படுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணுன்றது. அதுக்கு தான் அவன் காலேஜும் வரான் இல்லையா. செகண்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாதவங்க, அதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஹாஸ்டலில் நான் பார்த்துருக்கேன். அவங்க சண்டே வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. சண்டே வேலைக்கு போயிட்டு அந்த சண்டே கிடைக்கிற காசை வச்சுட்டு தான் அந்த முழு வீக்கையும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வர ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் தான். இந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்லாம் என்ன மோட்டோவில் இருக்குன்னா, நம்ம எப்படி பாஸ் ஆகணும், எப்படி டிஸ்ட்ரிக்ஷன் வாங்கணும், எப்படி ஃபஸ்ட் கிளாஸில் வரணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறதுல தான் அவங்க மைண்ட் செட் இருக்கிற ஒழிய, நமக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும், நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், நம்ம நாலேஜபிளாக வெளில போகணும் அப்படின்றத அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பையன் நாலேஜாக வெளில வர முடியும்? இதில் நாலேஜ் இஸ் எம்பவர்னு வேறு போட்டிருப்பாங்க இந்த லோகோவில். இன்னும் சில சூழ்ச்சிலாம் பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இருந்துக்கிட்டு. அதை நான் சொல்ல விரும்பலை. சரி, நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போமா. தேர்டு ப்ராப்ளம் சொசைட்டி தாங்க. என்னடா சொசைட்டிலாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், ஆமாம். நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை நம்ம ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், என்ன கேட்பாங்க முதல்ல, இன்ஜினியரிங் ஏன் சேர்ந்த? சரி, ஓகே, இன்ஜினியரிங் இப்போ கிடச்சா வேலை கிடைக்காது. நெக்ஸ்ட்டு என்ன குரூப் எடுத்த, ஏன் இந்த குரூப்பில் ஸ்கோப் இல்லையே அப்படின்றது தான் முதல்ல பேசுவாங்க. அதை முதல்ல பேசும்போதே நமக்கு டீமோட்டிவேட் ஆகிடும். என்னடா அது, ஏன்டா இன்ஜினியரிங் எடுத்தோன்ட்டு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். நாலாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனானால் போட்ட லாக்டவுன் தாங்க. அந்த லாக்டவுன் கொடுத்த அடி தான் இன்னும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய வழியாக இருக்குது. இந்த 4 ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் ஒருத்தன் டிகிரி வாங்க முடியும். அந்த டிகிரியை வச்சுட்டு தான் அவனோட ஃப்யூச்சரில் நடத்துகிற கோல்ஸு, ட்ரீம்ஸு எல்லாத்தையும் பண்ண முடியும். நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன், அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். வீடியோவில் உள்ள அந்த ஓவியம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் நடந்திருக்கு, அந்த ப்ராப்ளம் எதுனெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை அரியர்ஸ்ன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவை முழுசாக பாருங்கள். அந்த ஓவியம் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிய வைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓவியக்கலை மூலியமாகவும் புரட்சி பண்ண முடியுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.